தமையனே, அண்ணியாரே, ஏன் இவ்விடம் வந்தீர்கள்? இளைப்பாருங்கள் என்று கூறினேன் அல்லவா? ஆனால் தாம் இவ்விடம் ஏன் வந்தீர்கள்? எனது அன்பு மைத்துனரே, கோபம் நாசி நுனியில் தாண்டவம் ஆடுகிறது. எடுத்துக்கொள், பழங்களை உண். மிக்க நன்றி அண்ணியாரே. நானும் மிகுந்த பசியோடு இருந்தேன். தமையனே, குடில் ஆயத்தமானது. இருவரும் வருகை தந்து அதை காணுங்கள். தேவி, உண்பதற்கு ஏதேனும் கிட்டுமா? கந்தர்வலோகம் நுழைந்தது முதல் உண்ணும் வஸ்துக்கள் தென்படவில்லையே. ஆகையால் தான் கிஷ்கிந்தைக்கு கனிகளை களவாட வந்தீர்களோ? மிகவும் பசிக்கின்றது. பழங்கள் உள்ளனவா? மிகவும் குறைவாக உள்ளன. இருப்பினும் முதலில் இவற்றை உண்ணலாம். ஹனுமான், என் வாழ்வே சங்கடத்தில் சிக்கி உள்ளது. ஆனால் தாமும் நிதானமாக பழங்களை உண்ணுகின்றீர்கள். என்னை பற்றிய கவலை இல்லையா? பசியோடு இருப்பவனுக்கு புசிக்க உணவு கிட்டாவிடில் பரிதவிப்பு கொள்வான். தவிப்பில் மூழ்கினால் கவனம் சிதறும் அல்லவா? ஹனுமான், தாம் வானர அரசர் சுக்ரீவரிடம் என் விவாக எண்ணத்தை உரைத்தீர்கள். ஆனால் என்னுடைய தந்தையும் இவ்விவாகத்திற்கு சம்மதம் அளிக்கவில்லை. சற்று சிந்தித்து பாருங்கள். தேவி, யாரை தாம் வாழ்க்கை துணையாய் ஏற்க வேண்டும் என்ற அதிகாரம் தம்முடையதல்லவா? தம்முடைய உரிமையை காப்பது என்னுடைய தர்மம். இனி தாமே தீர்மானிக்க வேண்டும். மனம் கவர்ந்தவரோடு வாழ வேண்டுமா, மனதை கல்லாக்கி வாழ வேண்டுமா? ஒருபுறம் வேதனை நிறைந்த விருப்பமற்ற வாழ்வு, மறுபுறமோ தாம் மனம் விரும்பும் மனம் கவர்ந்த நபருடன் கூடிய ஆனந்த வாழ்வு. இதில் எதை தேர்வு செய்வீர்கள்? தேவி, தீர்மானம் மேற்கொள்ளுங்கள். அதற்குள் நான் கந்தர்வலோகத்தின் அழகை ரசித்து வருகிறேன். சற்று பொறுங்கள் ஹனுமான். நான் தீர்மானம் மேற்கொண்டேன். மனம் கவர்ந்தவரோடு நான் வாழ்வேன்.